வழங்குவதற்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிற LCU எங்கள் லோகேஷ் கனகராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் ஆன் ஸ்டேஜ். ஓகே, நீங்கள் இருவரும் இணைந்த அந்த விருதை யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்றத ஏவியில் பார்த்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம் அகேன். தேங்க்யூ ஸோ மச். கலாட்டாக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ அருணா, தேங்க்யூ ஃபார் திஸ் ஆனர். அண்ட் என்னோட அன்புள்ள ட்ரிஷியன்ஸ், மை ஃபேன்ஸ், மை வெல் விஷர்ஸ், உங்களுக்கே நான் சொல்கிற போகிற டயலாக் தெரியும். உயிர் எப்போவும் உங்களோடது தான். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன் சச் அ பியூட்டிஃபுல் மொமெண்ட். எல்லாருமே வந்து உயிர் உங்களது தேவி அப்படின்னு சும்மா உட்காந்துட்டுலாம் சொல்ல போகிறதில்ல. ரசிகர்கள் எல்லாருமே எழுந்து நின்று ஒரு தடவை அவங்களுக்காக உயிர் உங்களது தேவி அப்படின்னு சொல்ல நான் ஆசைப்படுறேன். எல்லாருமே சேர்ந்த மாதிரி எழுந்து நின்று அவங்களுக்கு சொல்லலாமா? 3, 2, 1 உயிர் உங்களது தேவி. ஸோ நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேச போகிறோம். பட் அதுக்கு முன்பாக ஒரு அழகான ஒரு மீம் செக்மெண்ட் மட்டும் பார்க்கணும் அப்படின்ற ஆசை. உங்களுக்கு பெர்மிஷனோட அந்த மீம்ஸ் மட்டும் பார்த்துலாமா? But I could not get my eyes off Vadivelu sir in that meme. Actually, இந்த மீம் பார்த்தாலே எனக்கு அவர் அந்த கொண்டை போட்டிருக்காருல்ல. So we had shared this meme saying Vadivelu sir is the original குந்தவை. இந்த மீமை பார்த்துட்டு ஸோ இன்னமும் காரப்பொரி சாப்பிடல மேம். அந்த காரப்பொரி வந்து கனவாகவே இருக்குன்றதுனால கலாட்டா மேடையில் எல்லா கனவும் வந்து நிஜமாகுன்றதுனால கலாட்டா டீம் சார்பாக அந்த காரப்பொரி வருது மேம். ஒரே ஒரு டேஸ்ட் மட்டும் இங்கே எங்களுக்காக பண்ணோம். தளபதி சாரோட ஃபேன்ஸாக நாங்கள் அதை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். எடுத்து வாருங்கள். விஜய் கூட தானே சாப்பிடணும், இல்லைன்னா இவங்க எல்லாரும் தப்பா நினைப்பாங்கல்ல. கரெக்ட் மேம், அவங்களோட ஃபேன்ஸ் சார்பாக வந்திருக்கு. ஸோ அவரே கொடுக்குற மாதிரி நீங்கள் ஒரு டேஸ்ட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதில் பரவாயில்லையா? டான்ஸ் பியூட்டிஃபுல்லி. Thank you. ஓகே, நெக்ஸ்ட் மீம் என்னன்றதை பார்க்கலாம் மேம்.